வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். டிசம்பர் 3. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பனமங்கலம் வடக்கு தெருவில் மழையால் பாதிக்கப்பட்ட 3 வீடுகள் சேதம் அடைந்தது. இதனையறிந்த அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் மார்கோனி அவர்கள் அப்பகுதிக்கு நேரில் சென்று வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்டு சேதம் அடைந்த அன்பழகன் ராணி, தர்மதுரை கிருஷ்ணவேணி, ரமேஷ் பவுனம்மாள் ஆகிய 3 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வீதம் 15,000 ரூபாய் தன் சொந்த பணத்தை நிவாரணமாக வழங்கினார். மேலும் காசியம்மாள் என்பவரின் கூரை வீடு கீற்று மக்கி மேற்கூரையில் ஓட்டை விழுந்த நிலையில் இருந்ததை கண்டு அவர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கினார். பின்பு அப்பகுதியில் கட்டி முடிக்கப்படாத கோயிலை தானே முழுவதுமாக கட்டி முடித்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் அப்பகுதியில் ஆய்வு செய்யும்போது பன்றிகளின் அட்டுழியம் தாங்க முடியாமல் வீட்டில் உள்ள பொருட்களை நாசம் செய்து வருவதாகவும், சரியான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி இல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என மார்கோனி தலைமையில் சீர்காழி நகராட்சி எம்இஇ இடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். சீர்காழி நகராட்சி 21வது வார்டு. இன்னைக்கு இந்த வார்டில் ஒரு வீடு மழையில் இடிஞ்சு விழுந்திருக்குது. இந்த நகராட்சியில் இந்த வார்டில் உள்ள தெரு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்களே பாருங்க. ஃபுல்லாக பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த உங்களோட வீடியோவை நீங்கள் காமிக்கலாம். இங்கே இது ஒரு நகராட்சி மாதிரி இருக்குங்களா? ஒரு ரோடு சரி கிடையாதுங்க. பல முறை நகராட்சி நாங்கள் எடுத்து சொல்லியும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நேராக எம்இ சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு நகராட்சி மாதிரியே இல்லாத ஒரு வார்டு இந்த பனமங்கலம் இருக்கு. ஆனால் எங்கள் நகராட்சி மன்ற தலைவர் அவங்க காதில் எத்தனை நாள் சங்கு ஊதினாலும் சரி அவங்க அதை பற்றி கேட்க மாட்டாங்க. மாதாந்திர கூட்டம் நடக்காதுங்க. அதனால தான் இன்னைக்கு அதிகாரிகளோட பார்வையிட வந்திருக்கிறேன். அவங்களும் நேராக பார்த்துட்டு இப்படி ஒரு வார்டு இருக்கான்னு இன்னைக்கு தான் முதல்ல உள்ளே பார்க்குறாங்க. சுகாதார சீர்கேடு மிக மோசமான நிலைமையில இந்த இடம் இருக்குது. சுகாதார சீர்கேடுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். ஃபுல்லாக பாருங்க. இது ஒரு நகராட்சி வார்டு மாதிரியா இருக்கு பாருங்க. நகராட்சிக்குள்ள இந்த அளவுக்கு போரான மக்களை வாழ்வாதார அடிப்படை இல்லாத அளவுக்கு இருக்கிற மக்கள் இருக்குமா? குறையெல்லாம் மாற்றிக்க என்ன செஞ்சீங்க? இதுதான் என்ன வரோம் இதாங்க பக்கத்து வந்துருக்கீங்க. இல்லை இல்லை எல்லாம் சொல்லியாச்சுங்க.